வணக்கம். இந்த வீடியோவில் 60 வயது 76 வயதிற்கு மேல் உள்ள ஓய்வூதியர்களுக்கு வங்கி சலுகை சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். ஓய்வூதியர்கள் பெறக்கூடிய வகையில் வங்கிகளில் புதிய சலுகை குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஓய்வூதியர்களுக்கான தனிநபர் கடன் திட்டம் PNB கிளை மூலம் ஓய்வூதியம் பெறும் அனைத்து வகையான ஓய்வூதியர்களுக்கும் கிடைக்கிறது. ஓய்வூதியர்கள் தாங்கள் ஓய்வூதிய கணக்கை பராமரிக்கும் வங்கியிலிருந்து மட்டுமே தங்கள் ஓய்வூதிய கடன்களை பெற முடியும். 60 வயதிற்கு மேற்பட்டு ஓய்வூதியம் பெறக்கூடிய மூத்த குடிமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பஞ்சாப் நேஷனல் வங்கி புதிய சலுகை ஒன்றை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி உயர்ந்து கொண்டுள்ளது. இதனை சமாளிக்கக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் மத்திய மாநில அரசின் கீழ் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றுள்ள ஓய்வூதியர்களுக்கு அகவிலை நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. அரசால் அகவிலைப்படி உயர்வு அகவிலை நிவாரணம் கொடுப்பதின் நோக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செலவு அதிகரிப்பை ஈடு செய்ய வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஓய்வூதியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ஓய்வூதியர்கள் மருத்துவ செலவு உட்பட பல்வேறு பண தேவைகள் ஏற்பட்டது. இதனை சமாளிக்கக்கூடிய வகையில் அவர்கள் வங்கியில் கடனை பெற்று வந்தார்கள். ஓய்வூதியர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டியில் கடனை கொடுத்து வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி அவர்களுக்கு புதிய கடன் திட்டத்தை அறிமுகம் செய்தது. 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்து வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியர்களுக்கு என்று புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர்களுக்கு பெறக்கூடிய பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படும். 70 வயது வரை இருப்போர் 10 லட்சம் ரூபாய் அல்லது நிகர மாதாந்திர ஓய்வூதியத்தில் 18 மடங்கு, பாதுகாப்பு ஓய்வூதியர்களுக்கு நிகர மாதாந்திர ஓய்வூதியத்தில் 20 மடங்கு, எது குறைவோ அது கடனாக வழங்கப்படும். 70 வயதிற்கு மேல் 75 வயது வரை இருப்போர் 7.5 லட்சம் ரூபாய் அல்லது அவர்கள் நிகர மாதாந்திர ஓய்வூதியத்தில் 18 மடங்கு, பாதுகாப்பு ஓய்வூதியர்களுக்கு 20 மடங்கு, எது குறைவானது அது. 75 வயதிற்கு மேற்பட்ட உள்ளவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் அல்லது 12 மாத ஓய்வூதிய தொகை, எது குறைவானது அது. ஓய்வூதியர்கள் தாங்கள் பெற்ற கடன் தொகையை 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். 75 வயதை தாண்டியோர் 2 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.